இல்ல, எம்ஜிஆரும் இல்ல. ரெண்டாவது மாநாடு போடும்போது அண்ணாவும் எம்ஜிஆரும் சேர்ந்து கொள்கை தலைவர். அப்போ ஜெயலலிதா இல்ல. செங்கோட்டை வரும்போது ஜெயலலிதா படம் ஏறிச்சு. நேத்து ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காப்ல, கலைஞர், ஜெயலலிதா, எம்ஜிஆர் இந்த 3 பேரும் என்னுடைய ரோல் மாடல். ரோல் மாடல்னா என்ன, கொள்கை தலைவர்னா என்ன? தாவேக்கால இருக்கிற யாராவது ஒருத்தர் எனக்கு பதில் சொல்லு. ரோல் மாடலுக்கும் கொள்கை தலைவருக்கும் என்ன வித்தியாசம்? ரோல் மாடல்னா முன் மாதிரி, வழிகாட்டி, முன் உதாரணம். கொள்கை தலைவர்னா வழிகாட்டி. ரெண்டும் ஒண்ணுதான். கருணாநிதி கொள்கை ரோல் மாடலாம், ஜெயலலிதா ரோல் மாடலாம், எம்ஜிஆர் ரோல் மாடலாம். ஆனா அதிமுக தீய ஊழல் சக்தியா, திமுக தீய சக்தியா? எனக்கு மாமியாரை பிடிக்காது, மாமனாரை பிடிக்காது, கொழுந்தனை பிடிக்காது, எவனையும் பிடிக்காது, என் பொண்டாட்டியை மட்டும் தான் பிடிக்குங்கிற மாதிரி அவரையும் பிடிக்காது, எதுவும் பிடிக்காது எனக்கு. கருணாநிதி 1967 அண்ணாதுரை ஆட்சிக்கு வந்த பிறகு 1969 கலைஞர் கருணாநிதியுடைய கட்டுப்பாட்டை கட்சி போன பிறகு அந்த கட்சி தவறான கட்சியாக போய்விட்டது என்று பேசியது யாரு? இதே பக்கா மாசு. 1969 தவறான கட்சியினுடைய தலைவர் எப்படி உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்க முடியும்? மரியாதைக்குரிய விஜய் அவர்களே, பதில் இருக்காடா? பதில் இருக்கா? அதிமுக ஒரு ஊழல் சக்தி. ஏன்? ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி. பரப்பன அக்ரகார சிறையில ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அதனால ஊழல் சக்தி என்று விஜய் குற்றம் சாட்டாரு. ஆனா அந்த ஜெயலலிதா ரோல் மாடல். ஜெயலலிதாவும் ரோல் மாடல், கலைஞரும் ரோல் மாடல். திமுகவை ஒழிக்கணும், அதிமுக ஒழிக்கணும். இப்படி ஒரு கட்சியை உலகத்துல எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அப்படி இருக்கா உங்களுக்கு? சரி, காமராஜர் ரோல் மாடலாம். கர்ம வீரர், 14 பள்ளிக்கூடங்களை கட்டினாரு, அணைகளை கட்டினாரு, தொழிற்சாலையை வகுத்தாரு, ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி நடத்தினாரு, ஊழல் கரைபடியாத ஆட்சி. ரோல் மாடல் என்று சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஜீவானந்தம் கட்டிய வேட்டி தவிர மத்த வேட்டி கிடையாது. இன்னைக்கு கலட்டி போட்ட வேட்டி எந்த வீட்டுல கிடக்குன்னு தெரியாம அரசியல் பண்ற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில கட்டுன வேட்டி தவிர மாத்து உடுப்பு இல்லாத ஒரு அரசியல்வாதி ஜீவானந்தம். சாதி மறுப்பு திருமணம் செய்ததை சாகும் வரை சொல்லாமல் வாழ்ந்த ஒரு புரட்சியாளர். அவர் ரோல் மாடல் என்றால் அது ஒரு அர்த்தம் இருக்கு. ஈவே ராமசாமிக்கும் பொதுவுடைமையை கத்துக் கொடுத்த பெரியாருக்கும் பெரியார், இந்திய திருநாட்டின் முதல் பொதுவுடைமைவாதி எங்கள் தாத்தா, சிந்தனை சிற்பி, சிங்காரவேலர் ரோல் மாடல் என்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கு. 1904 காலகட்டத்திலே வெள்ளைக்காரனை வீழ்த்த வேண்டும் என்றால் அவருடைய பொருளாதாரத்தை அடிக்க வேண்டும் என்று காலா லாவியா என்கிற 2 கப்பலை கட்டி செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் எங்கள் தாத்தன் வாவு சிதம்பரனார் ரோல் மாடல் என்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. வெள்ளைக்காரன் குற்றப்பரம்பரை என்கிற கொடிய சட்டத்தை கொண்டு வந்து மாலை 6 மணிக்கிலிருந்து காலை 6 மணி வரை காவல் நிலையத்திலே கைரேகை வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. கைரேகை வைக்காதே, கட்டை விரலை வெட்டி வீசு என்று முழங்கிய எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் ரோல் மாடல் என்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அமைச்சராக இருந்தாலும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கிற பொழுது சாதாரண தரையில பாயில படுத்து கிடந்து அரசியல் செய்த எங்கள் தாத்தா நேர்மையின் நேர் வடிவம் கக்கன் ரோல் மாடல் என்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. யார் ரோல் மாடல்? எங்களுக்கு ரோல் மாடல் இருக்காங்க. தாள கிடப்பாரை தற்காப்பதை தர்மம் என்று இடுப்புல துண்ட கட்ட சொன்னால் நெத்தியில கட்டு, பட்டை போடவுடன் நாமம் போடு என்று ஐயாவளி என்கிற ஒரு வழியை உருவாக்கிய எங்களுடைய வைகுந்தர் அவர் ரோல் மாடல். தோல்சிலை போராட்டத்தில் ஏற்று போராடிய பெருமகன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி என்று பயிருக்கும் உயிர் உண்டு என்று அணையா பெருநெருப்பை பத்த வைத்து இன்னைக்கு வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உணவை தருகிற வள்ளலார் மடத்தினுடைய எங்கள் தாத்தன் வைகுந்தர் ரோல் மாடல் என்றால் ஒரு நியாயம் இருக்கிறது. யார் ரோல் மாடல்? கருணாநிதி ரோல் மாடல், ஜெயலலிதா ரோல் மாடல், எம்ஜிஆர் ரோல் மாடல். அவங்க ரோல் மாடல் இல்லடா, விடு, வேற மாடல், திராவிட மாடல். கருணாநிதியை ரோல் மாடலா தூக்கிக்கிட்டு, ஜெயலலிதாவை ரோல் மாடலா தூக்கிட்டு, எம்ஜிஆர் ரோல் மாடலா தூக்கிக்கிட்டு இன்னொரு புதிய கட்சி தமிழ்நாட்டில் எதற்கு? ஏற்கனவே ஒரு திமுக, ஒரு அதிமுக, ஒரு தேமுதிக, ஒரு மதிமுக, ஒரு அமமுக, ஒரு அமுக்குமுக, இப்படி இத்தனை மூக்கா இருக்கு. இத்தனை மூக்கா இருக்கும் போது எதுக்குடா தமிழக வெற்றிக்கிழமை தாவேக்காங்கிற இந்த கட்சி? கருணாநிதி ரோல் மாடல்.
எவ்வளவு ஆபத்தான அரசியல்வாதி என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிகள் புரிந்து கொள்ளும். அவன் ஆபத்தான அரசியல்வாதி. அவனுக்கு ஓட்டு வேணும் என்றால் என்ன பள்ளிமாவா சொன்னார்ல, அவன் குஷ்பு கூட கூட்டி வைப்பான், அவன் சில்க் சுமிதா கூட கூட்டி வைப்பான். யார சொன்னாரு? அந்த கருணாநிதிய. இவன் ஒரு சின்ன கருணாநிதி, அவ்வளவுதான், ஒரு சின்ன கருணாநிதி. அவருக்காவது தமிழ் பேச தெரியும். உள்ளக்கவர் வாவியவ உற்சாக காதையவ ஓடை நறுமலர உடையவள் புதுநலம அன்பு அழக இன்பமே இனிய தென்றலே மரகதமணியே மாணிக்க சுடரே மன்மத விளக்க என்று அப்படின்னு போடுவாங்க. தமிழர்களே தமிழர்களே, என்னை கடலை தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன் அப்படிம்பாரு. அது கிடையாது. ஒரு 4 வார்த்தை வச்சிருக்காங்க. பக்கா மாசு பிளாஸ்ட், நண்பா நண்பிஸ், தோளா தோலிஸ். என்னடா வார்த்தை இது? தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவு கேவல கட்டு போயிடுச்சு பாருங்க. சத்தியமா கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை இப்படி ஒரு தற்கூரிகள் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்குவார்கள் என்று சத்தியமா நினைக்கல. நாங்கள் உன்னத நோக்கத்திற்காக அரசியலுக்கு வந்தவர்கள். எங்கள் இனம் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்டது. ஈழத்திலே கொத்து கொத்தாக எங்க இனம் கொள்ளடிக்கப்படுவது ஐயோ காப்பாற்ற யாருமே இல்லையா என்று கேட்டு நாமே இனி நம் இனத்தை காப்பாற்றுவோம் என்று நம்முடைய வழியை தொலைக்க நாமே வழியாக மாறுவோம் என்று உருவான கட்சி தான் நாம் கட்சி. காங்கிரசையும் துணைநந்த திமுகவையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவது எங்கள் இலக்கு என்று வந்த கட்சி.